இன்னைக்கு பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் பார்க்க போகிறோம். பேப்பர் கட்டிங் ஃபோல்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ யூகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேப்பரை ஒரு 8 4 மடித்து அதில் ஹோல் போட்டு டிசைன்லாம் காமிப்பாங்க. கலர் கலர் பேப்பரில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைன் எந்த இடத்த கட் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், இல்லை டிசைன் வந்துடுச்சு இதை ஃபோல்ட் பண்ணால் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து இது உங்களோட இமேஜினேஷனுக்கான ஒரு பசில் மாதிரி தான் இருக்கும். நம்ம சம்ஸ் போவோம். ஓகே, அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு டிசைனாக ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு அந்த டிசைனுக்கு வரைஞ்சி அதை கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் என்ன மாதிரி டிசைன் வருதுன்னு காமிக்கிறாங்க. அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நமக்கு இருக்க போகிறதில்ல, நமக்கு பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கான அந்த கிளிப் பார்க்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சம்ஸ் போவோம். சம்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. இது சர்க்கிள் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி இந்த சைடு வச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 8ஆக ஃபோல்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த ஆஃப் மட்டும்தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8ஆக மடிச்சிருக்காங்க. மடிச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த கட்டு. ஸோ இப்போ இது வந்து 4ஆக மடிக்கிறது, 8லேருந்து 4ஆக மடித்தா என்ன ஆகும், இந்த இடத்த திருப்பி வரும். அதுக்கப்புறம் 2ஆவது மாற்றினா என்ன ஆகும், இப்படி வரும். அப்போ 1ஆக மாற்றும் போது என்ன ஆகும், சர்க்கிள் மாதிரியே வந்துடும். ஸோ உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டாக வரும். ஸோ 1க்கு ஆன்சர் 3. நெக்ஸ்ட், ஸோ ஒரு பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4ஆக மடிக்கிறாங்க, அப்புறம் 3 டாட் வைக்கிறாங்க. இப்போ பிரிக்கும் போது என்ன ஆகும், 2ஆக மடிக்கும் போது இந்த இடத்த பிரிக்கும் போது என்ன ஆகும், இங்கே 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 3 டாட் வரும். திருப்பி இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும், இங்கே 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 இப்படி போகும். ஸோ இந்த பிக்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது இருக்குது இது இருக்குது. பட் இதில் என்னன்னா சென்டரில் வருது பாயிண்ட், அப்படி கிடையாது. மூணு இருக்குன்னு ஒரு பாக்ஸில் இங்கே சென்டரில் எதுவும் கட் ஆகலை. இந்த இடத்த கட் ஆகிட்டா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் வரும். சென்டரில் கட் ஆகலை. 3 பிக்சர் அந்த ஒரு பாக்ஸில் 3 பிக்சராக கிடைக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 பிக்சர் இருக்கும், 3 ஹோல் இருக்கும், அதே மாதிரி 3 ஹோல் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இது வந்து சென்டரில் இந்த இடத்த கட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதனால் இது கிடையாது. மீதியெல்லாம் பார்க்கும்போது தெரியும் கிடையாதுன்ட்டு. ஸோ 2க்கு ஆன்சர் 4. ஸோ ஒரு பேப்பரை 2ஆக மடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 4ஆக மடிச்சுட்டு இங்கே மட்டும் டார்க் போடுறாங்க. அப்போ திருப்பி பிரித்தா என்ன ஆகும், இங்கே அதே டார்க் வரும். அதுக்கப்புறம் பிரித்தா இங்கே இங்கே. ஸோ அந்த மார்ஜின் ஒட்டியே இருக்கணும். இதெல்லாம் இதில் ஆக்சுவலாக 4 வரல, அதனால் இதுவும் கிடையாது. இது ரெண்டுமே 4 இல்லை. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியும். இது ஏன் இல்லைன்னா, அது கிட்டத்தட்ட பாக்ஸுக்கு ரொம்ப தூரத்தில் ஹோல் போட்ட மாதிரி இருக்குது. நமக்கு இந்த கிட்டேயே போட்டிருக்காங்க. இந்த இடத்த போட்டால் தான் உங்களுக்கு இந்த பிக்சருக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ தேர்டுக்கு ஆன்சர் 3. நெக்ஸ்ட், ஓப்பன் பண்ணும்போது இந்த டிசைன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி பஞ்ச் பண்ணால் என்ன டிசைன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துங்களேன். இப்போ இதை 4ஆக பிரிக்கிறீங்கன்னா இப்படி பிரிப்பீங்க. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சா என்ன ஆகும், இப்படி தான் ஒரு டிசைன். இதை பிரிச்சிங்கன்னா ஸோ நமக்கு ஆக்சுவலாக இந்த டிசைன்லாம் இல்லை, உள்ள ஒரு சர்க்கிள் வரணும். அப்படின்னா பேசிக்காக இந்த ஃபிகர் தான் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை 4ஆக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை 4 பாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது சின்னதாக வளர்த்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக இருந்ததுன்னா இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும், இதோட சர்க்கிள் இங்கே இருக்கும். இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும், இதோட சர்க்கிள் இருக்கும். மற்ற எது பிரித்தாலுமே வரைஞ்சாலுமே இப்போ இதுக்கு இப்படி 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 தான் ஒரு ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 1, 4க்கு ஆன்சர் 1. மற்றது ஏன் தப்பு, அது எப்படி இருக்கும்னு கற்றுக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கும் இந்த இமேஜினேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இது டாப்பில் வந்து மடிக்கிறாங்க. அப்புறம் லெஃப்ட் ரைட் மடிச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கார்னரில் கட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், 2ஆக பிரிக்கும்போது இப்படி கட் ஆகும், இந்த இடத்த வரும். அப்புறம் திருப்பி மேலே படிக்கும்போது டைமண்ட் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு டைமண்ட் மாதிரி எந்த ஷேப்பில் வந்திருக்குன்னா, இந்த கார்னரை இப்படி திருப்பி பிரிக்கும்போது
இந்த இந்த சைட் கட் பண்ணது இந்த சைட் கட் பண்ண மாதிரி வரும். ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணது திருப்பி பிரிச்சிங்கன்னா மேலே போன மாதிரி வரும். இங்கே இந்த கார்னர்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி இங்கே இந்த டிசைன் எங்கே வரும்னா இங்கே ஹோல் போட்டு தான் வரும். அந்த மாதிரி எதுவும் போடல, அதனால இது கிடையாது. இது ஆஃபாக கட் பண்ணியிருந்தா இங்கே கட் பண்ணியிருந்தா தான் இந்த டிசைன் வரும். அதனால இதுவும் கிடையாது. நமக்கு ஆன்சர் 5 ஆன்சர் 2. இதுவும் 2ஆம் மடிக்கிறாங்க, 4ஆம் மடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 8ஆம் மடிக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்படி கிராஸாக மடிச்சிருக்காங்க, மடிச்சுட்டு இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது பிரிக்கும் போது என்ன ஆகும், இந்த இப்படி பிரிக்கிறோன்னு வைங்களேன், பிரிச்சா என்ன ஆகும், இந்த இடத்தையும் திருப்பி ஒன்று வரும், இங்கே பிரிக்கும் போது இங்கே வரும், இது வந்து இப்படி வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இப்படி ஒரு டிசைன் வரும், ஒரு ஆஃபில் இந்த டார்க்னஸ் இது ஒட்டின மாதிரி வரும், இது வந்து இங்கே வர மாதிரி வரும். அதே மாதிரி இந்த கட் பண்ணதில் ஒரு ஆஃப் இங்கே வரும், இன்னொரு ஆஃப் இங்கே வரும். ஸோ இதே மாதிரி மேலே பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டிசைன் இப்படி ஒன்று வரும், டாப்புக்கு ஒன்று, சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, டாப்பில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் பிக்சர் செகண்ட் பிக்சர் ரெண்டுமே இல்லை, தேர்ட் பிக்சர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் பிக்சரில் அந்த டைமண்ட் ஷேப்பு பதிலாக ஸ்கொயர் ஷேப் இருக்குது, அதனால் இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ 6க்கு ஆன்சர் 3. ஸோ ஒரு சர்க்கிளை 2ஆம் அடிக்கிறாங்க, 4ஆம் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. இங்கே 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 இந்த இடத்த கட் பண்ணுறது என்ன ஆகும், 3த்துக்கும் சேர்த்த மாதிரி வரும். அதாவது இப்படி கட் பண்ணது பிரிக்கும் போது இப்படி வரும். ஓகே, அது ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்கொயர் மாதிரியே வரும். ஸோ இங்கே கட் பண்ணது என்ன ஆகும், பிரிக்கும் போது இப்படி வரும். இந்த சைடில் இப்போ 2ஆக பிரிக்கிறீங்கன்னு வைங்களேன், இதோட நிற்கும். ஸோ இங்கே வந்து இப்படி இருக்கும், அதே மாதிரி இங்கே இப்படி இருக்கும். இது 2ஆக பண்ணும்போது, 4ஆக பண்ணும்போது இது மேலே போகும். ஸோ மேலே வரையும்போது இதுவும் வரும், இதுவும் வரும், இங்கே இருக்க டிசைன் இங்கே வரும். ஸோ இது வந்து கட்டம் வருது, கட்டம் கிடையாது, உங்களுக்கு கோணம் மாதிரி வரணும். இதில் வந்து ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் தான் இருக்குது, இதுவும் கிடையாது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபிகர் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிள் மாதிரி வந்தது. சர்க்கிள் மாதிரினா இப்படி கட் பண்ணிடணும். உங்களுக்கு இப்படி கட் பண்ணியிருந்தா வேணா சர்க்கிள் மாதிரி வரலாம். நமக்கு வேணால் கட் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுறாங்க. அப்போது டைமண்ட் ஷேப் தான் உங்களுக்கு வரும். ஸோ 7க்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை வந்து 2ஆக மடிச்சிருக்காங்க, அப்புறம் 4ஆக மடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது கட் பண்ணும்போது 2ஆக மடிக்கும்போது என்ன ஆகும், இங்கே வரும் இந்த இது, அதே மாதிரி இது இங்கே வரும். இதை பிரிச்சிங்கன்னா இப்படி வரும், இதை பிரிச்சிங்கன்னா இப்படி வரும். இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது இப்படி வரும், இது இப்படி வரும். இப்படி இந்த சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா அண்டு இது இந்த ஷேப்பு, இது இந்த ஷேப்பு, அதே மாதிரி இது இந்த ஷேப்பு, இது இந்த ஷேப்பு, இப்படி வரும். ஸோ இந்த டிசைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு இடம் வருது, அதனால இது கிடையாது. இது வந்து ஆமாம் கிடையாது, இல்லை இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, அதனால அதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது, அதனால அதுவும் கிடையாது. தேர்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஓகே, செகண்ட் இருக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு டிசைன் வருது, அதனால இது கிடையாது. ஸோ 8க்கு ஆன்சர் 2. 9th என்னன்னா ஹோல் போட்டாங்க. இது வந்து எப்படி பண்ணால் எந்த டிசைன் பண்ணால் நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ இதை 4ஆக பிரிச்சிங்க, 4ஆக பிரிச்சுட்டு இங்கே ஹோல் போட்டால் என்ன ஆகும், 8ஆக பிரிச்சிருக்காங்க, சாரி இது 8ஆக மடிச்சிருக்காங்க. அப்படின்னா இது 4ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிச்சிருக்காங்க. இப்போ இது இங்கே பிரிச்சிங்கன்னா இங்கே வரும், அதே மாதிரி இங்கேன்னு வரும், அப்போ இங்கேன்னு வரும், அப்போ இங்கேன்னு வரும். 8ஆக மடிச்சிருக்காங்க. இது மடிச்சது இப்படி பிரிக்கும்போது 4ஆக மடிக்கும்போது இங்கே போட்ட ஹோல் அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிறது அதே மாதிரி இந்த கார்னரில் வரும். இது அப்படியே பிரிக்கும்போது கார்னர் வரும். இப்போ இதை பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், இதை பிரிச்சிங்கன்னா இப்படி வரும். இந்த பாக்ஸ் வந்து இங்கே கட் பண்ணிங்கன்னா பிரிக்கும்போது டாப்பில் வரும். அதே மாதிரி இங்கே பண்ணும்போது இங்கேன்னு வரும். ஸோ அதனால் எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட எதுவும் பிரிச்சிங்கனாலும் இப்படி தான் வரும். ஸோ இப்படி வரும். ஸோ இதை பிரிச்சிங்கன்னா இங்கே வருது, அப்போது பிரிக்கும்போது இங்கே வரும். ஓகே, ஸோ இப்படி வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். ஸோ மற்றதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி வரும். ஓகே, ஸோ 8, 9th ஆன்சர் 1. மற்றதுமே எப்படி வரும்னு தோணுங்கன்னா உங்களுக்கு இமேஜினேஷன் நல்லா வருதுன்னு அர்த்தம்.
ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கார்னர் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டாட் இப்படி வந்துடும். இந்த இது ஃபோல்ட் பண்ணி கீழே வரும்போது இது மறைஞ்சிருக்கும். இப்படி இப்படி ஒரு மறைவு இருக்கும். மறைஞ்ச பிறகு திருப்பி வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ இது கட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்தையும் ஒரு சென்டரில் ஒரு கட் விழுது, நல்லா மறைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி வரும், இது மறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த இது கீழே மறைஞ்சி இப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டரில் கட் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட இதில் ஒரு சைட் கட் ஆகுது. அப்போது ஓப்பன் ஆகி வரும்போது என்ன ஆகும், இப்படி வரும் அந்த டிசைன். இங்கே கட் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஸோ ரைட் சைட் போகும்போது டிசைன் இப்படி வரும். ஸோ இங்கே இந்த சென்டரில் ஒரு கட் விழுது பாருங்க, அந்த கட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதையும் மடிக்கிறாங்க, இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு தான் கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணும்போது இப்படி வரும். அதே மாதிரி இங்கே ஒரு கட்டு. ஸோ அது பிரிக்கும் போதும் இப்படி வரும், இந்த டிசைன் வரும். ஸோ கார்னரில் இந்த டிசைன் வந்தாகணும். அதே மாதிரி இங்கே கட் பண்ணியிருக்காங்க. இதை பிரிக்கும் போது என்ன ஆகும், இந்த சைடு ஒரு கட்டு வரும், இந்த சைடு ஒரு கட்டு வரும். இது கம்ப்ளீட் ஆகும். அண்டு இது அந்த மடிஞ்ச இடம் வந்து இங்கே கட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகும், அது ஓப்பன் ஆகி வரும்போது சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும், இந்த சைடு கம்ப்ளீட் ஆகும். இந்த கட்டு என்ன ஆகும், இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, என்ன டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இப்படி, அண்ட் இந்த சைடு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ 10க்கு ஆன்சர் 1 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே இந்த இடத்துலலாம் கட்டே கிடையாது. ஸோ அதனால் இது கிடையாது. அதே மாதிரி கார்னர் கட் இருக்குல்ல, அதனால் இதுவும் கிடையாது. டாப்பில் என்ன ஒன்று இருக்குது, அதனால் இதுவும் கிடையாது. ஸோ 10க்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட், பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை இதில் அரேஞ்ச் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து இதில் இருக்குது. ஓகே, இந்த டிசைன் வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த டிசைனும் நம்ம இங்கே பார்க்க முடியல. இது வந்து ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, ஈக்குவல் ட்ரையாங்கிள். பட் ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இங்கே இல்லை. தலைகீழாக வச்சாலும் கூட இந்த ட்ரையாங்கிள் வந்து நீட்டு ட்ரையாங்கிள் இது மாதிரியே இருக்குது. பட் இந்த ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிடையாது. செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், இந்த பிக்சர் இங்கே இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. அதனால் இது இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பே கிடையாது நமக்கு, அதனால் இது கிடையாது. இதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் நமக்கு இல்லவே இல்லை, ஈக்குவலாக இருக்க மாதிரி. ஸோ அதனால் இதுவும் கிடையாது. ஸோ 11க்கு ஆன்சர் 2. அடுத்து இந்த பிக்சர் எங்கே எம்பெடட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஸ்கொயர்ஸு இதில் இருக்குது. ஓகே, இந்த ஷேப்பு இதில் இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு மேட்சிங்காக இல்லை. இந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் இந்த ஷேப்பு இதில் இல்லை. இதில் லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. லென்த் ஆக்சுவலாக இப்படி இருந்தால் ஓகே, ஏன்னா இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஷேப்புமே கரெக்டாக இல்லை. ஸோ இது இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது லென்த்து, இங்கே கொஞ்சம் லென்த் அதிகம், அதனால் இதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் இருக்குது. ஓகே, இந்த லென்த்து ஓகே, ஆனால் பெருசாக இருக்குது. இது ஓகே, இது ஓகே. இந்த ஷேப் ஓகே, இங்கே ஒரு லைன் வருது, அதனால் இது கிடையாது. ஸோ தேர்டு கிடையாது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப் இருக்குது, அண்ட் இந்த ஷேப்புமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ஷேப்பும் இங்கே இருக்குது, இந்த ஷேப்பும் இங்கே இருக்குது. ஸோ 12க்கு 4 தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து இந்த கட்டு இல்லாமல் இருந்திருந்தால் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது 4 பிக்சர் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரே இல்லை, இங்கே வைக்க வேண்டிய இந்த ஸ்கொயர் இந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் இது கிடையாது. இது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டைரக்ஷன்ஸ் கரெக்டாக வரும். பட் இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 12க்கு ஆன்சர் 4. நெக்ஸ்ட், இந்த பிக்சர் எங்கே எம்பெடட் ஆகிருக்கு, இதை கம்பைன் பண்ணி வச்சா எப்படி வைக்கலாம்னா, இப்போது இந்த ஃபிகரை இங்கே வைக்கலாம். ஓகே, இந்த ஷேப்பை இங்கே வைக்கலாம். ஓகே, இந்த ஷேப்பை வைக்க முடியாது. இது வேறு ஷேப்பு, அது வேறு ஷேப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது, இது வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ஷேப்புக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ அதனால் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு,
இப்போ இந்த மாதிரி ஷேப்பு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஷேப்பு இங்கே இல்லை, இந்த ஃபிகர்லேயே இல்லை. ஸோ அதனால் இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பொருந்துற மாதிரி பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த ஷேப்பு இங்கே இருக்குது, இந்த ஷேப்பு இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி இந்த ஷேப்பு இங்கே இருக்குது. ஸோ 13க்கு 3 ஆன்சராக இருக்கலாம். 4 செக் பண்ணிக்கலாம். 4 செக் பண்ணும்போது தெரியுது ரெண்டும் பேரலாக வருது. பேரலாலாம் இல்லை, ரெண்டும் வேறு வேறு இதுவாக இருக்குது. ஸோ 4 கிடையாது. 13க்கு ஆன்சர் 3 தான்.